தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமான செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் ராசிபுரம் அருகே கட்சி நிர்வாகி மாரடைப்பால் உயிரிழந்தார். ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 15வது வார்டு துணை செயலாளரும் தேமுதிக நிர்வாகியுமான 52 வயதாகும் மோகன் என்பவர் அஞ்சலி செலுத்திவிட்டு வீடு திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நடிகர் விஜயகாந்தின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மதுரையில் வணிகர் சங்கத்தினர் கடைகளை அடைத்தனர். மதுரை பெரிய வளையல்கார தெரு, மேலாவணி, மூலவீதி ஆகிய பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு வணிகர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து மௌன அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. விஜயகாந்தின் மறைவுக்கு மரக்காணத்தில் வணிகர் சங்கத்தினர் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு வணிகர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து மௌன அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். அந்த வரிசையில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வணிகர்கள் 2 மணி நேரம் கடைகளை அடைத்து விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். மயிலாடுதுறை, குத்தாலம், மணல்மேடு, செம்பனார் கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், தரகம்பாடி, பொறையார் பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.